அந்த சின்ன பசங்க பெயின் தெரியாம ஹீரோ ஒய்ஃப் அவங்க கூட விளையாட போக அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இந்த டிரைவர் ஒய்ஃப் வந்துடுறாங்க. உடனே அந்த சின்ன பசங்க காணாம போயிடறாங்க. அப்புறம் இந்த டிரைவர் ஒய்ஃப் நாட்கள் ஆக ஆக இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க. மருமகளையும் ரொம்ப மோசமாக நடத்துறாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கிளம்ப இது தெரிஞ்ச டிரைவர் ஒய்ஃப் போகாதீங்கன்னு கெஞ்சரா. இவங்க கேட்காம கிளம்ப அப்போ அந்த டிரைவர் ஹீரோ தலையில் ஒரு கட்டையை வச்சு அடிக்க இவன் இங்கேயே மயங்கிடுறான். அப்புறம் ஹீரோ ஒய்ஃப் தூக்கிட்டு போய் ஏதோ பூஜை பண்ணுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட என் குழந்தை ஒய்ஃப் ஒரு சூனியக்காரி, அவள் புருஷனை கொண்டுட்டா, அப்புறம் என் 3 பசங்களையும் கொண்டுட்டா, அப்புறம் அவளும் செத்துட்டா, அதுக்கப்புறம் என் பையனுக்கு 3 கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், ஒருத்தி கூட வயிற்றுல இருந்த குழந்தைய ஒழுங்கா பத்திரமா பெற்றெடுக்கல, எங்க பரம்பரை சாபம் தீரணும்னா நீங்க இருக்கணும், அப்போதான் ஊர்ல இருக்க என் பையனுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சொல்றாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியாம மயங்க அப்போ இவளுக்கு ஒரு கனவு வருது. அதுல இவங்களோட குழந்தை ஒய்ஃபை இவங்களா தான் கொடுமைப்படுத்தி எரிச்சா மாதிரியும், அந்த சின்ன பசங்க கிணறுல விழுந்து இறந்து போன மாதிரியும், வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாம் இவங்க தான் கொலை பண்ண மாதிரியும், இவளுக்கு அந்த பேய்கள் மூலமா எல்லா உண்மையும் கனவுல வந்துருது. பெண்களை ரொம்ப அடக்கி கொடுமைப்படுத்துற குடும்பமாகவும் பெண் குழந்தை பிறந்தா கிணத்துல போறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் புரிஞ்ச இவ ரொம்ப அதிர்ச்சியா எந்திரிக்கிறா.